ஐயோ என்ற சந்தோஷமான செய்தி கேட்டது 10 கறியோட நின்ற மாதிரி கிடந்தது என்ற பிள்ளை என்ற கல்யாணம் இப்படி நடக்க. அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்களோட குடும்பம் சார்பாகவும் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். நீ சொல்லி இருந்தல கல்யாணம் விட்டு வருவோம் ஒன்றும் கதைக்கா இல்லை இப்போ என்ன உலகம் ஏன் கதைக்கா இல்லை வரு என்ன இழுவு பிள்ளையா இருக்கு என்ன எப்படி ஓட்டப்படி புரியுதோ ஓ ஓ ஓ ஓ ஓ எடுக்க ஆரெண்டு தெரிய இல்லை இவர் தான் என்ன யோசிக்கிற விஷயத்தை சொல்லுறா அப்பா படம் நான் பவுன் அப்பா படம் ஆட்டி நான் பயந்து போகணும் அப்போ உள்ள எங்களோட மனசு வந்து அது உறுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னாடா அம்மாக்களுக்கு வந்து நான் போய் சொல்லணும்னு சொல்லி ஆனா அண்ணா வந்து வரையலாம் இல்லை ஐயோ அவன் வரக்கூடாது. எவ்வளோ நாள் இருக்கும் வந்தப்போ எத்தனை ஒரு 8-5 நாள் 8-5 நாள் இருந்தா சொல்றேன் இல்லையாடா அப்பா அப்பா வந்து யாரும் பார்த்து வாங்க நீங்க திடீர்னு வந்து நீ அலை தரணும்ல மெசேஜ் போடணுமல்லோ உன்னை பார்த்தா மதிச்சா என்ன மதிக்கல நீங்க அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கான சர்ப்ரைஸ் வந்து கவிதாஸ் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு இஞ்சார் விளையாடு கடவுளே அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது சங்கானை என்ற இடத்துல நிற்கிறோம். சங்கானை என்றாலே உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். என்னடா புதுசில் எல்லாம் சங்கானை என்றாலே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். அம்மா சாரி அதாவது நம்மளோட கட்ட தம்பி அதாவது குட்டி தம்பி, அதே மாதிரி வந்து நான் இன்றைய தினம் போகிற இடங்கள் வந்து குட்டி தம்பி, அதே மாதிரி அக்கா, அதே மாதிரி நம்மளோட அம்மா அப்பா, அதாவது என்ன சொல்கிற அண்ணா வந்து தத்தெடுத்தன்ற மாதிரி கடிதம்லாம் அழிச்சாங்க உண்மையாக அவங்க. அதே மாதிரி எங்களோட என்ன சொல்கிற இன்னொரு விஷயமே வந்து நான் ஒரு ஆள் வந்து ஒரு உதவி செஞ்சால் அதை நாங்கள் மறக்கக்கூடாது வாழ்க்கையில். அந்த வகையில் நேஷன் நேமி வந்து எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு நான் உள்ளே இருந்த டைமில் வந்து பயங்கரமாக வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அவருக்கெல்லாம் சொல்லணுமென்று இல்லை, இருந்தாலும் எங்களோட ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து எங்களோட சேனலுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடியவங்களில் அவங்களும் ஒரு ஆக்கள். அதாவது தொட்டிலடி அம்மாக்கள், அதே மாதிரி குட்டி தம்பி, அப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட கட்டையம்மா உதாரணத்துக்கு ஏன்னா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட சேனல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணங்கள். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் அவங்க எல்லாரையுமே வந்து கொண்டு காட் கொடுத்துட்டு அவங்கள வந்து வரவேற்கப்படுறோம். இப்போ அது வந்து ஒரு வீடியோ பார்த்து வாரவங்களுக்கூட ஆக்கினி வந்து அதுவுமே ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் போல. ஒரே டைமில் எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி ஒரு கட்ட தம்பியாக இருக்கட்டும், தொட்டிலடி அம்மாக்களாக இருக்கட்டும், மேசனியாக இருக்கட்டும், பலலாங்களாக இருக்கட்டும், அப்படி நம்ம அப்படித்தானடா அதே எதிர்பார்த்துக்கொண்டு வருவாங்க. இவங்களும் வருவாங்க, இந்த நாள் எல்லாரையும் பார்த்து கொண்டு போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து இந்த டைம் ஃபைனல் கட்டங்களை வந்து நெருங்கிட்டு கல்யாண அழைப்புகள் அப்படின்னு சொல்லி உண்மையாக திரும்பவும் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறோம். 15ஆம் தேதி சூரிய மகால் மண்டபத்தில், அதாவது பருத்துறை சூரிய மகால் மண்டபத்தில் வந்து அண்ணாட கல்யாணம் நடக்கும். அதுவும் வந்து காலையில் 9 மணிக்கு தாலி கட்டு, அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மதிய விருந்து உபசாரம் எல்லாமே வந்து ஹாலில் தான் நடக்கும். அதுக்கு பிறகு ஈவினிங் தான் வந்து வீட்டை கேக் கட் பண்ணுற பிளானிங் உண்டு. அதுக்கிடையில் நீங்கள் எல்லோரும் வரலாம், ஈவினிங் வரலாம். வீட்டை ஹோலுக்கு வர முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க வீட்டை வரலாம்,
அப்படி வந்து நீங்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்ளணும்ன்றது வந்து அண்ணாட ஆசையும் எங்களோட ஆசையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட ஆசையுமே வந்து அதுதான். அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு திரும்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் சொல்லி வரணுமென்று நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுமே இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்களோட குடும்பம் சார்பாகவும் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். உங்களுக்கும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க, கட்டாயம் வாங்கோ, கல்யாணத்தை சிறப்பிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி குதூகலமாக வந்து அன்றைய தினம் வந்து நின்றுட்டு போவோம். சந்தோஷம். பவிஷ்மேன் அதுக்குள்ள ஹாட் ஆடுங்க ஒருக்கா, வண்டி ஒன்றுக்குள்ள ஹாட் பார் கல்யாண காட்டோ இல்லை 2 ஹாட் ஆடுங்க ஒருக்கா. நம்மளோட அம்மாவும் கொடுத்துட்டு போ, அவ அம்மா சொல்லணும்னு இருக்கிறவள்ளோ நம்மட கோழி பண்ணி கொடுத்த அம்மா அவக்கும் ஒருக்கா கொடுத்துட்டு போவோம். இது என்ன ரோட்டு பெருத்த மாதிரி கிடக்குறாக்கி நீ விட்டு பார்க்கட்டும் பாத்தியா 2 ஹாட் ஆடுங்க. ஓகேயா? அந்த மாதிரி வந்து உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்து நாங்கள் வந்து ஹாட்டுகளையும் கொடுத்துட்டு பலிக்கூட அப்புறம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கட்டையை நிற்கான ஏரியானே கட்டையை ஸ்கூல் என்ன டைம் இப்போ ஸ்கூல் மட்டும் கிளாஸ் அது போயிட்டான ஏரியா டியூஷனுக்கு 2:45 வந்துருக்கு. எனக்கு மெசேஜ் எல்லாம் போடுறோடாப்பா ஒருத்தர் டைம் போவால என்ன சொல்கிறது ஹேட் எதை போட்டான்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இருக்கு ஒரு அதுவும் கவனம் போகணுண்டாப்பா, அதுதான் பிரச்சனை. ரைட், ஓகே. 2 நாட்களுக்கு பிறகு அட்டையை தம்பிட்ட வந்திருக்கோம். பத்திய விளையாட்டை கேட்டெல்லாம் போட்டு டெவலப் கொண்டு நடந்தேன் இருக்கிறா கொஞ்சம் கேட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, செல்லகுட்டி இங்கே வாடா, பயந்துட்டியா? வா, மறந்து போன இல்லைண்ணா இப்போ வர வர. ஆ யாருக்கு அடுத்த எனக்கு அடுத்தனியா கோல் கிருஷ்ணமாக அடிச்சேனா அடிச்சனியே? ஆ அடிக்கலானே புறா பிடிக்காதப்பா. வணக்கம் அண்ணா, அப்படி சும்மா இருக்கலோ. இது என்னன்னு சொன்னால் அண்ணா கல்யாணம் தெரியுமா உங்களுக்கு? அறிஞ்சனீங்களா? ரைட். அப்போ வந்து உங்களுக்கும் வந்து ஹார்ட் கொடுக்கணுமன்ற ஒரு ஆசை எங்களுக்கு. தம்பி வருவியடா, இந்தாங்க ஹார்ட். சரியா? 2 ஏழையும் போயிடணும் உனக்கு தெரியா? அப்புறம் வந்து லீவ் போட போகிற புதன்கிழமை 15ஆம் தேதி, அதாவது நாளையண்டைக்கு. அப்போ வந்து நீங்களும் வரணுமன்ற ஒரு ஆசை. அதே மாதிரி அந்த அம்மா அங்கே தொட்டில் அடி இனித்தான் நான் சொல்ல போகிறோம் எல்லா இடம் அப்படி பயங்கர விஷயம், அதால் ஓடுபட்டு தெரிகிறோம். நீ சொல்லியிருந்தல கல்யாணம் விட்டு வருவோம் ஒன்றும் கதைக்கா இல்லை பெண் உலகம். ஆ சொல்ல ஏன் கதைக்கால என்ன இழுவு எப்படியா இருக்கு? வருவோம், வரணும் கட்டாயம். ஒன்றையும் யோசிக்க வேண்டாம். பருத்துறை சூரியமால் கோல் பக்கத்துலாம் காலையில் 9 மணிக்கு தாலி கட்டு. பஸ் ரூட்ல ரோட்டு கரையில இருக்கு, ஒரு வாருக்கு பக்கத்துல. நீங்க யாழ்ப்பாணத்துல ஏறி அங்க நெல்லடி தானே சொன்னா சரி, சூரியமால் கோல்ன்ட்டு அவனுக்கு தெரியும். அதுல வந்து விளைச்சோன்னா அங்கே நிற்போம், எல்லாரும் வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. சரியே? ஆட்ட வேண்டாம், தூள் ஒழுங்கு மாட்டேங்க. என்ன யோசிக்கிற விஷயத்த சொல்லிருக்கா? அது ஏன்ட்டு கண்டுபிடியாம். அது சர்ப்ரைஸ். கல்யாணம் அண்டை தான் பார்க்கலாம் அதில். சரியா? கல்யாணத்தில் அண்டை தான் நாங்கள் வந்து பார்க்கலாம். சரியா? வெயில் இல்லோடா விசரா, மழையும் இல்லை வெயிலும் இல்லை. என்ன வெயில் இருக்குடா, வெயிலுக்கு அப்படி போடுறா என்னத்துக்காக போட்டுருவோம் சொல்லுவோம் காரணம். கொண்டு ஒரு ஆப்ஷன். அடுத்தது இல்லாட்டி நல்லா ஜோசி
முடி 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 சரி நீ கல்யாணத்துல வந்து வார என்ன விளக்கம் உண்டு சரியா சந்தோஷமா அப்ப வரட்டா போயிட்டு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முதல்ல இப்போ கல்யாணம் வந்து வீடியோக்களை பார்த்துனீங்களோ பார்த்தனீங்க 15ஆம் தேதி தெரியுமோ சரி சந்தோஷம் வரணும் எல்லாரும் வரட்டா போயிட்டு சரி இன்னும் ஒரு இடம் போகல நான் நிறைய காலமா ஒரு இடம் போகல இந்த வேலையிலால அப்புறம் பார்ப்பேன் நான் வருவேன் தானே நீங்கள் வாங்க கட்டாயம் சரியா சரியா வாரம்மா ரைட் ஓகே ஓகே அப்படி அம்மாக்களும் கொடுத்து போ நடந்து வேணே கொடுத்துட்டு வரும் அதான் வாங்க போய்த்து வரும் வாங்க வாங்க போய்த்து வரும் நடந்து போய்த்து வரும் எங்கி போகண்டா பார்த்தா பார்த்தா வாடா ஏ சுமாரிங்க ஆ நீ ஏன் கதைக்கல ஒன்றுல இருக்கு ஏன்னா நீ கதைக்கல எந்த நம்பர் இல்லையா உண்ட போன்ல நம்பர் தெரியும் நான் உங்களோட வீடியோ அடிக்கடி பார்த்துட்டேன் வீடியோ பார்க்குற சரி நீ வீடியோ பார்த்தாலும் உங்களோட விஷயத்த மறக்கிறப்பா இல்ல நாங்கள் அப்போ வந்து போக விட்டா நீங்கள் மறந்துடுவீர் இல்ல சைட்டான் பைக் வரு ரைட் நான் அடிக்கடி உங்களுக்கு எடுப்பேன் நீங்க எனக்கு எடுக்கிறீப்பா நீ அம்மா எடுக்கிறவா அம்மா எடுக்கிறதே அம்மா எடுக்கிறவோ அம்மா எடுக்கிறோ அம்மா கடிதங்கள் எழுதி போடுற அண்ணா 63,000 கொடுக்கறதுக்கு காசு ரெண்டு அப்பா படா வந்தார் நான் அப்பா ஒன்று அப்பா படா வந்தார் ஆட்டு நான் பயந்து போனேன் அப்போ உள்ள வேறு அப்படா வந்தவர் அதை பீசிஞ்சிடணும் அப்பா நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி செஞ்சுட்டுங்கம்மா சரியா இப்போ குடிக்கிற இல்லையா அவர் இல்லை இல்லை உண்மையா இல்லை எவ்வளோ நாள் இருக்கும் இப்போ வந்தப்பா இப்போ ஒரு அப்போ எத்தனை ஒரு 8-5 நாள் 8-5 நாள் இருந்தா சொல்ற இல்லையாடா அப்பா அப்பா வந்தீங்க பார்த்து வாங்க நீங்கண்டு நீங்க திடீர்னு வந்தா நீ அலர்ட் தரணும்ல மெசேஜ் போடணுமல்லோ அப்பா வந்திக்காரன்னா நீங்க எல்லாம் பார்த்தவர் சிக்கல் கவனம் வாங்க கூப்பிட்டுக்கிறேன் நான் சொல்லியிருப்பேன் என்னண்டு என்னண்டு நீங்க வாசல வந்து சந்தோஷம் கூப்பிட்டுக்கலாம் நான் கூப்பிட்டா நீ உனக்கு விளங்கலையேனாப்பா நான் உள்ள விஷயம் சத்தமா கொடுக்கலாம் ஐயோ நல்லா கட்டி கட்டி போட்டு அடிச்சு பேச மாட்டேன் அப்பா பேச மாட்டேன் அப்பா நல்லமோ அப்பா நல்லமோ வந்து கேட்கலையா நீ என்ன ஹாய்ச்சனி வீடியோல இதாண்டு கேட்கல கபடம் எதுக்கு அலட்டா வச்சுக்கோ இடங்கள் பார்த்து என்ன செய்யறது நெஞ்செல்லாம் அடிக்குது ஏண்டா எப்ப சண்டை பாடுவாருண்டு சரியா பயமா இருக்கு என்ன செய்ய சந்தோஷம் சரியோ வரணும் மாமோட கல்யாணத்துக்கு காலையில வந்தா பின்ன தான் போறோம் நம்ம ஆடி பாடி சரியோ ஆடு டான்ஸ் எல்லாம் பழைய வச்சுக்கலாம் சரியா அதெல்லாம் பழைய பேசிக்கிறோம் பழைய தானே வச்சியா ரைட் ஒரு ஸ்டெப் கொண்டு போட்டு காட்ட மாட்டியா அந்த ஒழுங்கைக்கு போய் போடுவோம் பாடியா டான்ஸ் எல்லாம் ஆடிஞ்சு குஸ்டி இப்படியெல்லாம் ஆடிச்சு என்ன ரைட் தலை முடிக்க அப்போ வந்து ஷாப்பிங் போட்டு டவுட்டா இருக்கு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன் டவுட்டா இருக்கணும்னா போட்டுருக்கு ஏன் போட்டு புரியுது நான் ஏங்கி போகணும்டாப்பா அண்ணா வணக்கம் இல்லை அண்ணா வணக்கம் ஒன்றும் செஞ்சு வரலாரு அந்த அந்த வணக்கம் நோட்டு நான் எடுத்து ராஜா ஷாப்பிங் போட்டுக்கிறீங்களாடு எதுடா வீடு பிரச்சனை அம்மம்மா நிக்கிறது இல்ல ஐயோ கோயிலா அம்மா எல்லாரும் அதான் டவுட்டா கிடக்கு அம்மா எனக்கு டவுட் தெரிஞ்சிச்சு என்ன சொல்றேன் தலை முட்டிக்க அம்மா இல்லையா அப்ப அக்காட்ட கொடுத்துட்டு வரேன் நீ இல்லை கட் பண்ணு
அம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டாங்களோ? ஞாயிற்று மகன் கதிராமோ எப்போ வருவாங்க தெரியாதோ? ஐயோ பிழைக்க போதே இப்ப கட்டம். அம்மா வருவான்னு சொன்னது கடைசியா வராம போக போதில்ல பண்ணோட கல்யாணத்துக்கு 15ஆம் தேதி வந்துருவா. அப்ப 2க்கு 13 4 15 4 4 15. அப்ப சரி என்ன செய்யற வந்தா சந்தோஷம், இதை கொடுத்து விடுங்க வந்தா. அப்படி இல்லைன்னா என்னடா பேர் அம்மா அடிக்கடி சொல்லி இருந்த கல்யாண வீட்டுக்கு வரணும் அப்போ வரணுமாண்டு. குடியுறல்னா பெருசா இல்லை, அதால ஒருத்தர் நான் கல்யாண வீட்டுக்கு வரணும் அம்மாட்ட சொல்லுங்க ஒருக்கா. சரியா? சரி ஓகே சந்தோஷம். சரியாதாம்மா போ கூட கதை கூட்டித்தோணும் அது காலேஜ் கொண்டு வராங்க. எத்தியாமாண்டு விளக்கம் உண்டு. என்ன பிரே இருப்ப என்ன பிரே ஓட்டப்படி புரியுதோ? சரியா பாப்பா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓட்டத பார். ஐயோ சே விளைஞ்சது கட்டம். அதான் என்னதான் நீ 2ஆவது 2 பேரா ஓடுது. ஐயோ ஐயோ சரி அதான் பாரம் போயிது. சரியோ ஒரு இடம் போயிடல, அண்ணாக்கள் நிறைய இடத்த போக வேண்டியிருக்கு. கல்யாணம் வா ரைட். ஓகே ஓகே. அப்போ அம்மாக்கள வீட்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ அம்மாக்களுக்கு ஹார்ட் கொடுக்க போகிறோம். அதாவது நீண்ட நாள்ரா ஆக்களையும் பார்த்து ராசியா இருக்கிறான். அப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுது தெரியுமா? கோல் அடிச்சு காய்ச்சபடி என்ன பூண்ட மாண்ட கல்யாணம் அப்ப 3 மாதம் ஆயிடுச்சு. அதோ இதோ வெட்டி ஆயிக்கணுடாப்பா நேற்று கடவுளே பாவம் என்ன 2 ஐயோ ஆக்களை வந்தா அனுப்புறல காலையில வந்தா. நல்ல ஒரு ஜீவனர். அதோட அவங்களுக்கு சந்தோஷம் இதுதான்டா. பிள்ளைகளும் இல்லைல்ல, பிள்ளைகள் ஆற பார்க்குறவங்க நம்மளைத்தான். அப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஆக்களை நிப்பாட்டக்குள்ள ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்குங்க. இதோட சந்தோஷம் வேறு என்ன வேணும்? முக்கியமாக நாங்கள் உதவி செஞ்ச வீட்டுக்காரர் எல்லாரும் வரவுண்டாப்பா. எதுவுமே பெரிய ஒரு ஆசைடாப்பா. சனங்களுன்றாப்பா வந்தா சந்தோஷம். இது ஷோக்கா இருக்க போகுது. செல்லகட்டே வைக்கோ. இருங்க வாரன் இருங்க வாரன். மனுஷ இருக்காது காட்டாடு உடுப்பு வைக்கணும் வார. ஓய் என்ன எப்படி எதாவது ஆகிரி டேய் தெரியாத பாத்தியா? தெரியாது டைம் இல்லையே கொஞ்சம் கூட. டிவி இருக்கா சவுண்ட குறையோ? இந்த டிவியை நிப்பாட்டி விடு. எனக்கு ஆரண்டு தெரிக்க இல்லையா அவர் சொல்றேன். கனகாலம் இல்ல மறந்து போயிருந்தேன். நான் மறக்க மாட்டேன், நீங்கள் மறந்து போயிட்டேன். மாடலா நீ ரஜீவன் இப்ப எழும்பி தாழ போனவர் வரும் போல மாமாய் டக்கண்டு சூடா இருக்கேன். இந்த சின்ன பிள்ளை வந்து இன்னைக்கு இருக்கமா கண்டு காணாலும் அவங்களுக்கு நேரம் இல்லை. நீ ராஜா
அம்மா விடத்தோம் இதை ஜெயிக்க அதுல இருக்க வேண்டாம் அதுல விடத்தோம் அவளதுல இரு நீ விடத்தோம் விடத்தோம் ஐயா இதை கட்டில வந்திருக்கா முடியாப்பா சரி எரி 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 பங்கல் பாரு அவன் சொல்ற தெளிவான எடுக்க ஆரண்டு தெரிய இல்லை இவர் தான் மறந்து போனேன் அது சரி எலும்பு எடுத்தே இருக்கு ஆட்சி பண்ண அதுதான் சொன்னேன் நான் நேற்று சொன்னேன் உலகம் சுகமா இருக்கேன் ஏன் கலட்டியதா பொக்கைக்கு அது உலகம் போல மண்டை முடியலாம் மாப்பிள்ளை என்ன ஏற மாப்பிள்ள தெரியாது ஐயோ என் சந்தோஷமான செய்தி கேட்டது 10 கறியோட தின்ற மாதிரி கிடந்தது இந்த பிள்ளை இந்த கல்யாணம் இப்படி நடக்க அதான் அப்ப நீ கூட எடுக்க பாட்டு அவன் அவன் பொம்புட வெளிநாடு அவனோட கதைக்கிறதுங்க சூடா பிள்ளை இல்ல வேண்டாம் வேண்டாம் இருங்க இருங்க வெயில் வழியா போக வேண்டாம் நான் வேணுமெண்டா போகல குடிச்சிட்டு போவோம் இல்லையே நான் வேண்டி வச்சேன்னா கூலி இல்லை நேற்றை வேண்டியே வச்சுட்டேன் இரவு எடுத்துட்டு இரவு ஓட்டி வச்சு இந்த வந்து கொண்டு இருக்க மையா தான் பெறுவோம் நல்ல நீங்க ஒண்ணு ஐயோ அது மாமா அதுக்கு எனக்கு சாமியார் ஓ நான் பண்ணி வேண்டாம் கூலா பண்ணி கொண்டு வரேன் சீ வேண்டாம் வேண்டாம் குடிச்சு வேண்டாம் மாத்துறானு ஐயோ இங்க ஏ எங்க அப்ப நீ சொல்லுங்க இல்ல வெயில் வழியா போக புரியுது இதில் கிடக்கிற கடை தேனி போய் வேண்டியா அங்க தேனி போற அன்புடம் இங்க வா சாமியாரே கிடக்கு தேனவோ அணியறியும் தம்பி ராஜா ஐயா அப்ப இப்ப இங்க தம்பிக்கு ஒரு பிஸ்கெட் பண்ணியா இல்ல இல்ல விஷயம் வேண்டாம் வேண்டாம் ஏ நீங்க அந்த காயலோட வந்தங்களோட காய்க்கா பெப்சி உங்க சோடா ஒன்று இருக்கீங்க கழுத்து போயிருக்கு அது பிரச்சனை இல்ல நல்லா கருத்து போனேன் அவ்வளோ வேலை இப்போ விளங்கோ விஷயம் என்ன விஷயம் விளங்கோ அவங்கள குளத்தை பார்த்தியில வேலைண்டா நெருப்பு வேலை ஒரு இடம் போய்க்கொள்ளா ஏதோ எப்படியோ இந்த பிள்ளைங்க சம்பந்தம் ஒப்பேர்னா காணுமடா அதான் எப்படியோ கல்யாணத்துக்கு உங்களுக்கு நீங்க காட்டு தந்து வரணும் இல்ல காட்டு தரணும் அவசரம் இல்லை இந்த பிள்ளைங்க கல்யாணம் விட சொல்லாட்டியும் வந்திருப்பேன் சொல்லாட்டியும் வந்திருக்க வேணும் இருந்தாலும் எங்களோட மனசு வந்து அது உறுத்திட்டே இருந்துச்சு ஏன்னாண்டா அம்மாக்களுக்கு வந்து நான் போய் சொல்லணும்னு சொல்லி ஆனா அண்ணா வந்து வரையலாம் இல்லை ஐயோ அவன் வரக்கூடாது அப்ப அதால அண்ணா வந்து அம்மாக்களுக்கும் ஐயாக்கெல்லாம் உடுப்பெல்லாம் வேண்டி தந்தவர் இதை உடுத்து இந்த உடுப்பைய போட்டுத்து நீங்க அன்றைக்கு காலையில 9 மணிக்கு தாலியாட்டு நான் சொன்ன நேரம் நேசன் நேரத்துக்கு சரி வரா 7 மணிக்கு 7 மணிக்கு ஒலிக்கிட சரி நேசனாவோட லிங்க் பண்ணி விடுறோம் ஐயோ 12:30 வரை சொன்னோம் நீங்க வாங்க நேரத்துக்கு நாங்கள் ஆட்டோ பிடிச்சோண்டு வந்து ஆட்டோ நிக்கிறதெல்லாம் ஆட்டோ திருப்பி போச்சு நான் இந்த 6 வரேனே ஏனே அங்க கிடந்தேன் 5 வந்தேன்னு அங்க நின்று சாப்பிட்டு அதெல்லாம் உண்டு இல்ல அதெல்லாம் அதான் சொல்றேன் நின்று பின்னேரமா வரல காலையில வந்தா இரவைக்கு நிக்க அடி பிரச்சனை படிவா இருந்தா ஆறுதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு வர சனங்களும் அரைவாசி உங்களையும் பார்க்கணும்னு ஆசைப்படுற சனம் இருக்கு உலங்க உங்களை வீடியோ கிருஷ்ணாட்ட ஜெர்மனியில இருக்கிறவ இவ லண்டன் கனடா சுவிஸில் இருக்கிறா நான் சொன்னேன் கவனிக்கிறேன் இல்லை நான் கிருஷ்ணாவை தத்து பிள்ளையா எடுத்து அவன் தானே என்ன கவனிக்கிறேன் சங்கிலி காட்டினான் தோடு மற்றது போட்டிருந்த சட்டையும் அவன் தான் எடுத்தான் அப்போ உண்மை நல்லா சொன்னான் அவன் லேசில் யாரோடும் கதைக்க மாட்டான் கவிதாசன் நீ பண்ணுங்க யாரு நம்மளோட பழகுனா அது தெரியல சிந்துவா வடிவான பட்டை எங்களுக்கு ஆரண்டு சொல்லி அக்கா அப்ப விசாரிச்சதுக்கு நன்றி பாத்தியல அப்ப நீங்க எங்க ஓடாலும் பாத்தியல ஆக்கள் வந்து பிடிக்காங்க செவியில பாத்தியல அப்படிதான் இருக்கும் ஏன்னா அப்ப சந்தோஷம் அப்ப 2 பேரும் கையை நீட்டி வேணுங்கோ அவ கல்யாணம் காட்டும் அம்மா இது அம்மா இருங்கோ நீங்க இருங்க தான் 2 பேரும் கல்யாணம் காட் உடுப்பு வடிவா நீங்க வந்து வரணும் சரியோ
இந்த உடுப்பை போட்டு நீங்கள் சொன்னா என்ன சொல்லாவிட்டான் எனக்கு வெளிநாட்டில இருந்து அவ தெரியும் அவனுக்கு அவ சொன்னவ கிருஷ்ணாண்ட குடிபூரல் அவன் பெருசா செய்ய இல்லை நீங்கள் பூவாட்டியும் பரவாயில்ல கல்யாண வீடு 15ஆம் தேதி 9 மணிக்கு தாலி கட்டான் நீங்கள் அதுக்கு முன்ன போய் சந்திங்க அழுத்தடும் அப்படி சொன்னேன். அப்பதான் உடனே டெலிஃபோன் அடிச்சு கேட்டேன் நான் உண்மையோ கல்யாண வீடு உண்மையோ அது வீடு கூடி ஊரலுக்கமா ஒருத்தருக்குன்னு சொல்லல ஏன்னா ஒரே மாதத்துல 2 பெரிய பொடியனுக்கு கண்ணூர்ல பொடியனுக்கு வருத்தம் வந்துடும் கெட்ட சபங்கள் பொறாண்மை கொதி பிடிச்ச சனங்கள் இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவன் விட மாட்டேன். அதான் அப்படி வந்து நடக்குது. இது வந்து எங்கட தம்பி அதான் கேட்டேன் நான் முகச்சியை இப்ப பார்த்துட்டு கேட்டேன் நான் அம்மா நிக்கா அங்க எஞ்சாருங்கோ அம்மாவும் அம்மா நிக்கா அப்பா நிக்கு தங்கச்சி நிக்காள் தம்பி நிக்கான் சித்தி நிக்குது அஜ்ஜீர் அம்மா நிக்கா அப்பா நிக்கா அப்படி நிறைய பேர் ஆகலிங்க அரைச்சி விடாது பெரிய வெட்டியில காட்டு வச்சிருந்தீங்க அப்படி நிறைய விளையாட்டு நடக்கு. வந்தா பின்னேரம் தான் போகணும். காலையில வந்தா பின்னேரம் தான் போறேன். எல்லாரோடையும் காய்ச்சி வடிவா இருந்து பிள்ளைற கல்யாணம் எல்லாம் பார்த்தது பின்னேரம் வீட்டை தான் கேக்கெல்லாம் கட் பண்றோம். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க வீட்டை வரணும். சரியோ? என்ன பிரச்சனை? எங்கேயும் சும்மா இருக்கு அங்க வடியா ஆடி பாடி. அப்ப உனக்கு எப்ப கல்யாணம் வீடு எப்ப செய்வோம் இதுக்கு அடுத்த நீ செய். சரி பண்படி நாட்டுக்கு ஆலமந்தி சூரிய மகால் மண்டபம் இருக்கு அந்த மாதிரி அண்ணா மாதிரி அதான் இடம் சூரிய மகால் மண்டபத்துல நடக்கும். அதான் ரோட்டோர் நீங்க டவுனுக்கு வார வழியில வாரம் இருக்கு அது பக்கத்துல ஜாமானோட டக்குன்னு வாரில் எடுத்து அடிச்சுட்டு நின்றா சரி. சரியா எப்படா நீ கல்யாணம் கட்டுற? கொஞ்சம் பொறுங்க பக்காலமா கிடையாது. கொஞ்சம் பக்கையெல்லாம் அமர்ந்து வரட்டும். பக்கால வரி பக்கையெல்லாம் கொஞ்சம் அமர்ந்து வரட்டும் காட்டுவோம். பிரச்சனை இல்லையா? அவ சரி வெளிக்கூடாங்க. சரியா? உங்களுக்கு வேலை கூட உடுப்பமா சாரி குறைக்காங்க 2 நாள் இருக்கு கொடுத்துருக்கா காசு கூட பரவாயில்ல. அது என்ன 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 செஞ்சு சொல்லிடுறேன் அண்ணா அண்ணாக்கெல்லாம் போய் எடுத்து மெலிஞ்சு போன எல்லாம் மெலிஞ்சாச்சு. உடுப்பு இருக்கா பாப்பேன் அம்மா எல்லாம் மெலிஞ்சு போன நான் கண்டேன். ஆமா கட் மெலிஞ்சோட நின்றேன். எந்த தம்பியப்பா? ஓ அங்க அங்க தம்பிய பிறந்த நாள மூட்டம் காய்ச்சலா இருந்தது. அவன் முதல்ல மந்தி யோசிக்கான் தம்பிய. ஓ அண்ணாட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஓணும் முதல் இந்த அம்மாவை சாரி இதுக்குள்ள வாப்பா மாஸ்டருக்கு அம்மா எடுவான் ஐவா ஷோ எடுய வா அம்மா அடிச்சா அப்புறம் தானா மகன் தான் தூள் பறக்கும். மாப்பிள்ள 2 தடவை வண்டி வேற போகுது அண்டைக்கு. மாப்பிள்ளை அங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார். பங்க என்ன வேட்டிகள் என்ன அங்க வரதுக்கு அது சரி வராது. அந்த ஜாமன் தான் போட்டு வரணும். சரியா? அவங்க அது செய்வாங்க. என்ன அது கையொன்று கொடுத்து வாடியா செஞ்சு 2 பேரையும் பார்த்தா குழம்பு கட்டி வச்சிருவோம். கலைக்கு விடுவோம். வரட்டாப்பே நான் இப்போ திருப்பி நேஷன் நாட்டை கொடுத்தாச்சு பிடிச்சிட்டான் அவன். நான் இப்போ நேஷன் நாட்டை போகிறோம் ஆளுக்குன்னு சொல்லி போட்டு இனி வழி கொண்டு போனால் இங்கே வேலைன்னா நெருப்பு நேசன்கிட்ட சொல்லு அம்மாவும் ஐயாவும் 8:30 ஆட்டோவில் போயில 8 மணிக்கு படிக்கிட்டா தான் அங்கே வந்து சேர்றல. நீ இப்போ போகிறோன்னா 8 மணிக்காவே விட்ட போ. சரி சரியோ அப்போ நான் வரட்டா வைத்து சந்தோஷம் தானே? பிரச்சனை இல்லானே ரைட் ஓகே. அப்போ சந்தோஷமா வாங்கோ. சந்தோஷமா வந்து ஆசீர்வாதிட்டு போனாலே காணும். சரியா? இந்த பிள்ளை சந்தோஷமா இருந்தா காணும். ரைட் அவ்வளோதான் தேவை. சரியோ வரட்டா அப்போ சந்தோஷம். இருங்க அங்கே வர வேணாம் இருங்க. நீங்க சோடா கொஞ்சம் குடிப்போம். வெயில் உண்டாப்பா கொண்டு போ போ குடிக்கலாம் கொண்டு போய் குடிங்க எங்களுக்கு வேணாம் கொண்டு ஆட்டோ வச்சு குடிக்கலாமடா கொண்டு போ. ஆட்டோக்குள்ளேயோ
உங்களோட அவருக்கு கொடுத்துட்டீங்களே ஆறு அந்த காலையில படி மனுஷன் வளலாக்க வளையலக்காரன் கொடுத்துட்டீங்க அவருக்கு அந்த அக்கா கொடுத்தோம் அக்கா கொடுத்தான் கேள்விப்பட்டேன். அது கிட்டத்தான் அதான் கிட்டத்தான் கொண்டு போய் கொண்டு தம்பியும் கூட நினைக்க சரி அப்ப வரட்ட வயது உள்ள போயிருங்க ஓ ப்ரோ வாங்க என்ன கல்யாணம் நேரத்துக்கு வரணுமா நல்ல அங்க வச்சுக்கிட்டு ஒண்ணுமில்லே அதுக்காடு சரி நைஸ் அடிங்க இடுப்புல அடிங்க ரைட் அவ்வளோதான் விஷயம் கள்ளி வாடியாலும் போவாராம் ஆள் பதுங்கண்ணே தெரியும் எனக்கு வரட்ட சரி ஆளா கவனம் வச்சு சொல்லுங்க சரி வாங்க நேரத்துக்கு ரைட் அதை விட ஆளும் வந்து வேற யாருடா கொடுக்குறவங்களுக்கு வேற யாரு கொடுக்குற கடலி ஜாரியம் என்னத்துக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை நம்ம வந்து ரொட்டீனியா கேட்கறது அப்ப நான் சொன்ன இல்லைன்னு கிடந்துச்சுடாப்பா 500 ரூபா 500 800 900 மாரி அப்படி கொடுத்துட்டு ஓகே இப்போ நாங்கள் ஃபைனலி மாதகலங்களோட நேச நட விட்டு ரோட்டில் நிற்கிறோம். ஆள் சந்தையில் நிற்கிதா இல்லை வீட்டை நிற்கான்னு தெரியல. திங்கக்கிழமை சந்தையில் நின்றுருந்தாலும் ஆள் வந்து 2.5 கிலோ கடை விட்டுறது மதியத்தோட. பெரும்பாலும் வீட்டை நிற்கிறோம். அப்படி இல்லாட்டி ஆளுங்கையும் வீடு எடுக்க போய்க்கணும். நாலு பேர் டியூட்டி போயிடலோ அதனால் வீட்டை நிற்கிறது குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலும் விடம் அப்படியா இருக்கு, ஒரு மாற்றம் இல்லை. ஃபுல்லாக சொல்லுங்க ஆள் ஏங்கி போகும். ஆனால் ஆள் முதலே மாறி இல்லைடாப்பா. மாற்றம் இந்த டியூட்டி போட்டு திறந்தவரை ஆள் பெரிய ஒரு மாற்றம். ஆனால் வாரது இருந்தாலும் இப்போ 2 மாதத்துக்கு வரும் 3 மாதத்துக்கு வரும் சும்மா எட்டி பார்த்துட்டு அதுவும் ஆள்ற தேவைக்கே இதாகாது. அந்த டியூட்டி இப்படி லெட்டர் வரலன்னு சொல்லல, என்ன அப்படி லேட் ஆகுது, இன்னும் வரல, அப்படி இப்படின்றால் வரும். கடைசியா அப்போ அன்றைக்கு வந்தது அது மாமியார் வீட்டை வந்து அப்படி வரக்குள்ள வந்துட்டு போனோம்ல. என்ன சசிவன் காட்டத்தாங்க அப்பன். ஓகே ஆள் கவனி அத்தான் மாறான் வளம் தானா போண்டா சேப்பா இருக்கு. ஆடுது ஆளும் மதிக்கல ஆகல அதை விட்டு அப்படி இல்லை ஆக மதிக்கல. கண்ணாடி உன்னை பார்த்தா மதிச்சா என்ன மதிக்கல நீங்க. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கான சர்ப்ரைஸ் வந்து கவிதாஸ் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு. எங்க ஆளுக்கு ஐயோ வரலையாளா நீங்க யூடியூபர் இல்ல யாருக்கு பர்த்டே நீங்க நேற்று முந்தா பர்த்டேல உங்களை கூப்பிடல பர்த்டேக்கு ஒருத்தரும் சொல்லல. அப்ப நேஷன் வரல அடிதான் இருக்கா கோல் அழங்கண்டு இது ரோல்குள்ள வருது. அதுதான் போஸ் பண்ணு. சரி சரி பார் வெயிட் பண்ணு தலைவர் அப்படி லைன்ல வாங்கண்ணா. ஓகே ஆடி நான் அடுத்த ஐடியா பண்றேன். நான் மாட்டு தொழில நிக்க வாட்ஸ்அப் போடுங்க அட இஞ்சி அடகு ஆன்சர் ஒண்ணு இல்லையாப்பா ஹோல் போ ஓடி கொண்டு இருந்தா சைக்கிள்ல வர செட்டியான ஒரு ஜாபத்தில் நிக்குது. கடை எத்தனை நீ போட்டுறதால் 12:30க்கு கட்ட வலிக்குது. 3 மணிக்கு தான் செஞ்சு. சரியா கொட்டுறதுக்கே பயங்கர லேட் ஆகும். என்னடாப்பா செய்யறது ஆள் நல்ல ஷோ. எது நல்ல காரியங்க நடக்க போக அறிஞ்சினீங்களோ? அறிஞ்சிட்டேன் அரைஞ்சு இருக்கிறே இல்லை வீட்டுல வலிக்கிறோம். சொல்லிதான் வருவீங்க. இதான் பாத்து அதான் ஐயோ அடிச்சிக்கல நீ அதான் இது அக்காட்ட கொடு என்னோட
ஒரு சிக்கலும் இல்லைக்கா. என்ன சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் டைமுகள் எல்லாம் மட்டுக்கு மட்டும் இருக்கிறதால 2 சாய்ச்சி கொள்ளையில அது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் வந்து உங்களுக்கு நான் தந்துட்டு போகிறோம். இங்கே இறங்கி வாங்க. கடப்படியில் 2 கொடுக்கக்கூடாது வந்து இல்லை. நாளை நேசன் உங்களுக்கு கண்டு போகலாம். குடும்பமாக எல்லாரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்து படியாக காலமே வந்தால் அப்படியே பின்னாடி தான் போகணுமா எல்லாரும் ஆடி பாடி பிள்ளைகளுக்கு டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்குது. ஒரு சிக்கலும் இல்லை. காயங்கள் பிடித்தாங்க எல்லா பட்டியலும் கண் வச்சு ஆரண்டு பார்க்குறது. அது கல்யாண டைம்ல முடி வெட்ட எல்லாம் மாறிட்டோம். நான் பார்க்குறல என்ன பார்க்கல நான் என்ன செய்யறது. இப்போ நாள் வந்து ஒன்று சொல்றீங்களோ ஆனால் அப்படின்னு தெரியலையே. இப்போ நாங்களும் வந்தோம். நாங்கள் ரோட்டா வரக்குள்ள அழகான இல்லை சில அவன் இல்லை. சரி இப்பான் கவனம் விழுந்துடா உள்ள. இப்போ பொடியன வளர்ந்துட்டான் போலேன்னு போச்சேப்பழம் மாறிட்டு பொடியண்டு. சின்ன ஒரு ஆளாக இருந்தவன் இப்போ கொஞ்சம் உடம்புலாம் எடுத்து வளர்ந்து முகமெல்லாம் மாறிட்டு சிட்டிப்பாண்டாவும் பாடி. சரியா இப்போ எல்லாரும் வாங்க சந்தோஷமா. நாங்களும் டைம் இருக்குல்லக்கா பலி கூட போகிறோம். கொஞ்சம் அலுவல் கிடக்கு யாழ் டவுனுக்குள்ளேயும் போயிட்டு போவோம். எல்லாரும் வாங்க என்ன விடுமா ஆளை கண்டாங்க சேருங்க. ஒரு சிக்கலும் இல்லை. சந்தோஷம். அதுதான் அதுதான் சந்தோஷம் முடியணும்னா நீங்க வரணும். சரி எப்படி போகுது அப்ப வாழ்க்கையில எல்லாம் என்ன வாய் போகுது? ஏயா குழப்படி கூடயா என்ன குழப்பம் அடி அட வருத்தத்தை சொல்லுவாரு. உங்களுக்கு சாப்பாடு அடிதான் அடி அது சாப்பாடு வருத்தம். சோடாக்கள் குடிக்கிறது நாங்க நீ வரோட நீங்க வரணுமாங்க நீ. சரி அப்ப நான் ஒருக்கா பாத்துட்டு போறோம். தம்பி வாங்க தள்ளுங்க ஒருக்கா. என்ன அங்கனோட வாங்க பாத்திய மறந்துட்டானே. இல்ல அவன் என்ன தேர்றான் காணல ஆறுதா இருக்குல்ல. இல்ல இல்ல மதிக்கல அவன் மதிக்கலையா என்ன ஆறுண்டு கண்ணாடி மண்டையில எல்லாம் வித்தியாசம் கிடக்கு. யோசிச்சு பாருங்க இப்படி சர்ப்ரைஸா இருக்க போட்டு பாக்குற எல்லாருக்கும் உங்களுக்கு. அதுதான் கேவலம் போயிட்டான். அது என்னன்னா வெயில்கள் பக்குகள் அந்த டஸ்ட்கள் அடிச்சு டஸ்ட்கள் அடிக்கிறதால வந்து ஒட்டு செஞ்சோல்லாம் கிடக்கு. அதால மண்டையில எல்லாம் இதாயிட்டு நேரடி சொல்லி இந்த ரோட் இருக்க பெருப்பிக்கலாம். ஆள் எலெக்ஷன் அடிக்க போடுறது ஒரு இதுவே அதாடு இந்த கூட்டணியோட நிக்க சேர்ந்து சொல்லி வந்த இடத்த காய்ச்சதால் சாப்பிடுறது எவ்வளவு வந்து காய்ச்சாமலோட எங்களோட கூட்டணியில வந்து நீங்க நில்லுங்க சொல்லி எனக்கு என்ன தெரியல. அப்படியே கட்டத்துல நிக்குது. இருந்தாலும் பாத்துச்சீங்க என்றால் அனுஷியாக்கா சிவகண்டுங்க இதெல்லாம் வரத்தானே ஒரு எல்லாரும் நீங்க எங்கட வீட்டாக்கள் எல்லாரும் நிக்காங்க. ரைட் நீங்களும் இப்போ கதைக்க போல திருவாத்தியில யூடியூபர் யூடியூபர் வைஃப் என்ன வாழ்க்கை பூரா அந்த உதவி அண்ணா செய்தவர் எங்களுக்கு ஒரு காலம் செய்துட்டாரு. அதான் எங்களுக்கு அண்ணா பிடிச்சது. எங்களுக்கு உதவியை செய்து செய்து கூடிய நன்றி கட்டதெல்லாம் தெரியுது. நன்றி கட்டது சரி அந்த ஒரு நன்றி வச்சிருந்தாலே சந்தோஷம். அண்ணா என்னென்ன செய்தாரோ நாங்களும் மனிதர்கள் அதான் அந்த நன்றியை மறக்காம மற்ற பிள்ளைங்க மூத்தவள் அவன் கூட்டிட்டு வாங்க வந்தான் சொன்னான். அதான் எல்லாரும் பண்றான் ஆசை வந்தா கூட்டிட்டு வாங்க. தம்பி வரையா கல்யாணத்துக்கு மீசே வர்றா தானுக்கு மீசே எல்லாம் போல அவனுக்கு நேசன் நாடு குட்டி நேசன் நாடு
கதைக்கா இல்லையா கதைக்கா கதையண்டா மறந்துட்டேனே கதையண்டா இவர் ஆள் கவிதாசி இல்லை இது கவிதாசி அண்ணா ஜெர்மன்ல இருந்து நிக்கிறேன் உங்களை தரட்டே ஆமா எப்படி இருக்கா என்னடா இல்ல கலந்தாட நினைப்பாங்க குடிச்சு போட்டு கூட பாத்து வைஸ்மன் இந்தா ஆகாடு குடி இன்னொரு ஷாட் அடி கொடுப்போம் சாமான கொடுக்க போறோம் கொடுத்தா இருக்கா பிறகு அது இருந்ததாக்கா விழுந்துட்டு அந்த கம் இதாயிடுச்சு அந்த கம் லூஸ் ஆகி விழுந்துட்டு கொண்டு இதான் வண்டியா சோடா குடி குடிங்க ஐயோ குடிங்க வாங்கடா குடி வாங்கடா இங்க இதான பிள்ளையான்ற இத அப்படி உள்ள அப்ப வெறுத்துட்டீங்க நீங்க என்ன பாத்தியா நம்பிக்கை இல்ல பாத்தியா ஆளுக்கு எதுவும் கலந்துரும் நினைக்கிறோம் என்ன நான் குடிச்சுதான் வந்தேன் நான் இதை பிடிங்கக்கா பிள்ளைய கொடுங்க பாத்தியா நான் குடிச்சு போட்டேன் இந்த இதை கொடுங்க மாற்றம் ஆகல் ஃபுல்லா பாத்தீங்களா மாற்றம் குடிச்சு கொடுங்கடாப்பா பிள்ளையில கொடுங்க உங்களுக்கு வேணாடி பிரியா பிள்ளையில கொடுங்க இங்க பார் கை நோகுறாப்பா எனக்கு லேட்டா போகணுமாக்கா பிடிங்க பிடிங்கிறாப்பா பிடிங்க விளையாடா பிடிங்க புரியாம என்னடாப்பா மோசமா இருக்கா சரியா வரட்டா போயிட்டு வேற ஒன்றுமே இல்லக்கா சோடா மட்டும்தான் கிடக்கு வரட்டா போயிட்டு ஓ சாப்பிடுண்ணா ஓ உண்மையாதான் சரி வரட்டே ரைட் ஓகே ஒரு சிக்கலும் இல்லை ஓ சரியா நேசன் கொல்லண்டு ஓட்டத்தை பாரு ஓட்டத்தை பாத்தி செல்ல கொட்டு கார காட்டுதான் இந்த மாரி ஷோட்ஸோ அடே காதுக்குள்ள ஹெட்போனடா உண்மையா விஜய் வர வாயில எலெக்ஷன் டைம்ல அப்படித்தான் இருக்குது ஆமாட்ட சரி காதுக்குள்ள ஹெட்போன் ஜம்பர் சும்மா சுண்டல் காரணாது பிரேக்க முடிக்கப்பா ரெண்டு ராசா போ அவங்க சொல்லி போட்டு போ அந்த நினைச்சா என்ன அடுவேடாப்பா இது கடவுளே பாட்டு பார்த்து பாட்டு காட்டு கொண்டா தெரியும் வைக்காரு விடுவாங்க என்ன காட்டம் வீட்டு பக்கம் மாறியதும் இல்ல கல்யாணம் தெரிஞ்சும் கூட அப்புறம் என்ன சொல்றாங்க எங்க முடிஞ்சவன்ட்டு வேலை ஏறது காட்டுங்களா வேற என்னது கேட்டேன் நேற்றைக்கு பொழுதுபட போல காட்டுறேன் இதோ போல 11 மணி போல காட்டுறேன் என்ன காட்டம் என்ன டைம்ல எப்படி கடை உப்பான ஓட்டிட்டு ஆரம்பி இந்த நேரம் போட்டு தொழில் எப்படி போகுது சொக்கிங் ஒன்றும் இல்லை சொக் ஒன்றும் இருந்தது ஸ்டோக் எடுத்தது அது நேரம் என்ன உங்களுக்கு சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்க இல்ல பக்காட்ட காட் கொடுத்துருக்கு அக்காட்ட சொன்ன சொல்ல வேற வேணும் நான் வேற வந்து சொன்னதானே வருவனடாப்பா நீங்கள் வந்து இந்த ஒரு நாளும் ஹோல் எடுத்தோன்னு கேட்குறீங்கள வேலைகள் எப்படி போகுது அப்படி கேட்டு செய்யறதுக்கு நம்ம வரணுமா இல்லையாண்டு அடிச்சு கதைச்சாதே உங்களுக்கு தெரியும் கேட்டு சொல்றான் நேற்றைக்கு என்ன மாதிரி போகுது டியூட்டி பண்ணலாம் காசு எதிர்பாராங்க நடத்தி கொண்டிருக்கோம் எல்லாம் ஒரு நாள் வெளிலாம் ஒரு யூடியூப்ல நடக்குதானே
என்ன அண்ணா அண்ணா அந்த அண்ணா இல்லை கல்யாணம் முடியல முடியல என்ன காலில் என்ன ஜம்பர் அடிக்க வலிக்கிட்டே இழப்பிருந்து ஜாமரானே இதானே பார்த்தா ஜம்பர் என்ன பிசினஸ் போடணும் அதோட பட்ஸ் எல்லாம் அடிச்சு காதுக்குள்ள எடுபட கடுபடியா இருக்கு எல்லாம் இந்த வெயில் அது வேற கொஞ்சம் ஏலா பாட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் அப்ப என்ன டைம் வருவீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களோ இல்ல இல்லை டைம் இல்லாட்டங்க போறீங்களா இல்லை இல்லை எனக்கு கூட்டம் இருக்கு எந்த மகனுக்கு அந்த ஊனமுன்ற கூட்டோட கொண்டு ஏஜ் வச்சு வைக்கிறவங்க மச்சான் முடிச்சு போட்டு நான் தொட்டு அம்மாவும் வருவோம் இல்ல அவங்க வந்து 7 மணிக்கு வலிக்கு விட்டுருவாங்க என்னதுல ஆட்டோல போயிடுமோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு வராங்கப்பா நீங்க வந்து சாப்பிட வாரீங்க வித்தியாசம் இவ்வளவுதான் வித்தியாசம் இவ்வளவுதான் அதனால ஏழியா வாங்க கூட்ட மீட்டிங்கன்னா எங்க என்ன செய்யறாங்க மீட்டிங் இல்ல மீட்டிங் ஊனமுட்ட காசு இந்த மாதம் காசு போடல எவ்வளவு 10,000 போடுவாங்க மாதமா 10,000 அப்ப அந்த காசு எனக்கு கிடைக்கல ஆல்ரெடி அப்ப அதை நிற்கும் காய்க்கணும் மொத்தம் முழு மீட்டிங் முடியறண்டாலும் எப்படி 12 மணி இல்ல போய் அரவாசி நான் சைன் வச்சு நான் வந்துடுவேன் அரவாசி டைமுக்கு வந்து சேருங்க இது வந்து வாழ்நாள்ல ஒரு தான் நடக்கிறது வருஷம் வருஷம் நடக்கிற சாமான் கிடையாது தெரியுமா அண்ணாக்கு வருவேன் நான் அப்படி சைன் வைக்கிறவங்க கூட உடனே வாரம் வந்துடுவேன் ஆட்டோக்கள் எல்லாமே ஒழுங்கு பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லி ஒன்றும் செய்ய போறது இல்லை நாங்கள் சொல்லி ஒன்று நீங்கள் செய்ய போகிறோம் விலங்கு தானே எல்லாம் தெரியுமா அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வலிக்கிட்டு கிளிக்கிட்டு தெரிக்க விடணும் அதை விட எங்கட அம்மாங்க நம்மளாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்குன்னு தானேப்பா புதுசாக வருமானா பார்க்கத்தானே வேணும் அது பிடித்தானே நிறைய பேர் வருவாங்க அந்த நாளைக்கு சில மந்தான் வருவாங்க பார்ப்போம் நாளைக்கு அதே போல சில நேரம் அந்த பார்த்து வரக்கூடாது பெரும்பாலும் நான் வருவேன் ஆசை கிளினிக் நாளைக்கு கிளினிக் நாளைக்கு என்ன பிசினஸ் இல்லையோ இல்லை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை தானே கிளினிக் முடிச்சு போட்டு வேற என்ன சும்மா நாள் நீங்க அங்கே வந்து வேலை செய்ய போல சும்மா வந்து பார்த்துட்டு போங்க முகங்களை வந்து அப்பாக்கள் எப்படி இருக்காங்க அம்மாக்கள் எப்படி இருக்காங்க அண்ணாக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வரேன் ஒரு சிக்கலும் இல்லை சரி வரேன் அக்காட்ட ஹார்ட் கொடுத்துட்டு வடிவா வந்து எல்லாரும் இப்போ வந்து வாங்க வேணும் எல்லாரும் கூட்டினா பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க பாரண்டால் பெரிய வேற மாட்டேன் அவள் வேற மாட்டேன் பெரிய வேற நானும் ஓ நம்ம வெளிக்கூடாதுண்ணே டைம் இல்லை இனிதான் வேலையா இருக்கு எங்களுக்கு எத்தனை மணிக்கு தாலிகாட்டு 9 மணிக்கு சேச்சிரியா கொள்ளானே எங்க கட்டின வருவீங்க நீங்கள் சேச்சில வரல ஹோல்ல இல்ல கேட்டேன் மாத்துவோம் இல்லாட்டி மாத்துவோம் இடத்த மாத்துவோம் வேணாம் அண்ணாவோட செட்டப் அங்கேயா அங்கேதான் சேரும் என்ன இல்ல அதான் இடத்த மாத்த உங்களுக்கு வராங்க விருப்பம்னா இடத்த மாத்தி விடலாம் இல்லாட்டி இங்க வச்சு காட்டேன் அவங்க வீட்டு ஒரு சிக்கலும் இல்லை வரண்டா ஓடும் தெரியும் எங்களுக்கு சரி ஓகே சந்தோஷம் ஓகே பாய் பிசினஸ்ல பாத்துக்கோங்க வாரம் போட்டு என்னடா வேண்டு வராது ஓடியாராடாப்பா வேணாம் சாம வந்துடா ஆறு விளையாட்டு எப்படி பழக்கம் சந்திச்சோம் உங்களை சரி சந்தோஷம் அப்ப அப்படியும் பார்ட்னர்ஷிப்கள் இருக்கா சரி ஓகேயா வாரம்மா போயிட்டோம்